வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஃபுட்டிசன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி ரிவ்யூவில் செகண்ட் வீடியோ வந்திருக்கிறோம். ஸோ எஸ் எஸ் என்னடா பண்ண மச்சான்? இது பேர் தான் வெற்றிக்குறியா? இன்றைக்கி நம்ம திருப்பூரில் எந்த கடையிலேருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தா பிரியாணி அப்படிங்கிற கடை. ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேய ரோடு ஏஎக்ஸனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஏன்டா செகண்ட் வீடியோ ஏஎக்ஸன் போகாமல் அத்தா பிரியாணி போயிருக்கின்னு கேட்டிங்கன்னா, ஏஎக்ஸன் வந்து நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ மூணாவது அந்த வீடியோ பார்ப்போம் கண்டிப்பாக. ஏஎக்ஸன் பிரியாணி வாங்குகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்த ஃபேவரட்டான அத்தா பிரியாணி தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சேம் ரெண்டு வெரைட்டியில் பிரியாணிஸ் இருக்குது. சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டையும் தான் வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ரிவ்யூ ஆரம்பிக்கலாம். மக்கள், இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸன் பிரியாணி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இந்த கடையும், அத்தா பிரியாணி. ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ மேப்பில் உங்களுக்கு லொக்கேஷனு டக்குன்னு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் கடையோட லொக்கேஷனை காட்டுறேன். எனக்கு வந்து கடை ரொம்ப புதுசாக ரெனோவேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. கீழே வந்து இது மேலே ஏசி ரூம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. மேலேயே உட்காந்து ஆனால் பார்சல் தான் ஃபுல் இதில் போய்கிட்டு இருக்குதுடா. ஸோ அதனாலே நம்மளும் பார்சல் வாங்கிட்டு ஒரு வழியாக. ஸோ பார்சல் கட்டுற இடம் இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க கடைக்கு போனது எல்லாமே. ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி 100 ருபீஸும் மட்டன் பிரியாணி 200 ருபீஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டையுமே ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ கடையில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க கம்மி, பட் பார்சல் தான் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிலோ கணக்கில் வாங்குற குரூப் தான் அதிகம். சேம் ஏஎக்ஸன் மாதிரி எல்லாமே கிலோ கணக்கு பார்சல் தான் அங்கேயும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2 வகை பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொன்றும் எடுத்து ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மட்டன் பிரியாணி வச்சிடலாம். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. அப்படியே கிட்ட வா. இதுதான் மட்டன் பிரியாணி. ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எடுத்து நம்ம பிளேட் பண்ணி வச்சு, ஸோ பீசஸ் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறையாவே பீசஸ் கொடுத்துருக்குறாங்க. பீசஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பீசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எப்பவும் போல் நம்மளோட ஃபேவரட் ரைத்தா. ஸோ இவங்கக்கிட்ட கிரேவி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நானும் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன் அத்தா பிரியாணி. ஸோ நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, பட் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அத்தா பிரியாணி. ஸோ இவங்க கிரேவி நம்ம ஏஆர் ரஹீம் பாய் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. பட் கிரேவி நல்லா தான் இருக்கும் போல் தெரியுது. அத்தா பிரியாணி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ரீல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸ்லேயும் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம பிரியாணி ரிவ்யூவோட செகண்ட் வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இவங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. ரைஸும் நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது, பீசஸும் நிறையவே வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்களோட டேஸ்ட் வந்து பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்குது, சூப்பராக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக பீஸ் வெந்த விதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவங்களோட மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மக்களே. ஸோ ரொம்ப வந்து அதிக ஃப்ளேவர் இல்லாமல் சட்டிலாக கரெக்டாக இருக்குது ஃப்ளேவர்ஸு. ஸோ எனக்கு வந்து மட்டன் வெந்த விதமும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. மக்பேங் வீடியோ மாதிரி ஆகிட்டு இருக்குது என்னோடது. ஏண்டா ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் கடை ஆகும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகும். பட் ஏஆர் ரஹீம் பாய் அளவுக்கு வருமானு பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரில, எனக்கு சொல்ல தெரில. ஸோ இப்போ உங்களோட மிக்ஸ் அண்ட் மேட்சில் வடிக்கலாம். இப்போ ஸோ கொஞ்சம் கிரேவியில் ரைஸ் இது பண்ணி அப்படியே அதில் மட்டன் பீஸ் வச்சு ரைத்தாவை வச்சு அப்படியே ஒரு பெரிய பைட்டாக போகலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃபுட்டி பிரபுக்கிட்டேருந்து காப்பி அடிச்சிட்டேன். சைடில் இருந்துட்டு ஓவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான்டா இவன்.
ஓகே, ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக புரிஞ்சிச்சு. கிரேவி நம்ம ஏஆர் ரஹீம் பாய் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இதுவும் டேஸ்ட்டும் வரல எனக்கு கிரேவியில். அவசரப்பட்டு கிரேவியை ஊற்றிட்டேன். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், திருப்பூர் இது வரைக்கும் நான் சாப்பிட்ட பிரியாணி கடையிலேயே ஏஆர் ரஹீம் பாய் எஸ்ஏபி தேட்டரில் கிடைக்கிற அந்த பிரியாணியில் கிடைக்கிற கிரேவி மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடச்சதில்லை. ஸோ அவங்களோட அந்த கிரேவி டேஸ்ட் வந்து யாராலையுமே இது வரைக்கும் பிடிக்க முடியல. அது ஏன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல. ஸோ இவங்களோட மட்டன் பிரியாணி வந்து எனக்கு பிரியாணி வைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லாவே ரைத்தாவோட சாப்பிட்டுருக்கு. அந்த பீஸ் வெந்த விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது மட்டன்னு. ஸோ மக்கள் அதுதான் நான் சொன்னது. கிரேவி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே செட் ஆகலை. இந்த கெட்டி இருக்க மாதிரி தெரிஞ்சுது, பட் ஆனியனோட கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது கிரேவி. ஆனால் எனக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இது செட் ஆகலை. கண்டிப்பாக ஒரு பிரியாணியோட இன்னொரு பிரியாணி கண்டிப்பாக கம்பேர் பண்ணுறது நம்ம இயல்பு. ஸோ கிரேவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எஸ்ஏபி பிரியாணி மட்டும்தான் அந்த கிரேவி வந்துச்சு. வேறு எங்கேயுமே கிரேவி எனக்கு பிடிக்கல சுத்தமாக. ஸோ இனிமேல் கிரேவி அவாய்ட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். எஸ்ஏபியில் வாங்கும்போது மட்டும் கிரேவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மட்டன் பிரியாணியை காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணியில் நம்ம அதை ரிவ்யூ பார்ப்போம். ஸோ மட்டன் பிரியாணி அடுத்து ஒரு பெரிய பீட் பார்க்கலாம். அண்ட் தென் மட்டன் பீஸஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு மட்டனோட பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ திருப்பூரில் இது வரைக்கும் நான் வந்து அதிகமாக சிக்கன் பிரியாணி தான் ஃபேமிலி சைடும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நானும் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஸோ மட்டன் பிரியாணி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் திருப்பூரில் மட்டன் பிரியாணி நல்லாவே தான் இருக்குது. அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராகவே இருக்குது. மசாலாஸும் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மக்கள் மட்டன் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக எங்கள் மட்டன் பிரியாணி அடிக்கடி ட்ரை பண்ணலாம் போல தான் எனக்கு தோணுது. ஸோ மக்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கடையில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுமே பேப்பரில் கட்டி தரதுனால மேலே எழுதி கொடுத்துட்றாங்க சிக்கன் பிரியாணி. ஸோ பார்த்திங்கன்னா வாங்கி 1 hour கிட்ட ஆகுது. இன்னும் நல்லா சூடாக அப்படியே இருக்குது. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரும் இலையிலேயே தான் கட்டி கொடுக்குறாங்க நல்லாவே. ஸோ அடுத்து சிக்கன் பிரியாணி சும்மா. ஸோ ரெண்டுத்துக்கு பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸே நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலா போட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டோம். ஸோ கண்ணில் படுற டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மட்டன் பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப லைட் கலரில் இருந்தது, நல்லா சட்டில் ஃப்ளேவரில். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணிக்கான அந்த கலர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்ட மாதிரி இருக்குது சாஃப்ரான் இது. ஸோ அது போக 2 பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees சிக்கன் பிரியாணி. நான் அந்த இது பண்ண 1/2 kg கணக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பீஸோட அளவை பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம ஏஆர் ரஹீம் பாயில் வாங்க 80 rupees, அதுலேயே உனக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட கொஞ்சம் அதிகமாக பீஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ரைஸோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு இதில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் ரைஸ் மட்டும். சேம் மக்களே, ரைஸோட ஃப்ளேவரும் நல்லா சட்டிலாக சூப்பராகவே இருக்குது. சிக்கனோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே ரைஸில் இறங்கி இருக்குது. மசாலா போட்ட விதமும் எல்லாமே சூப்பர். ஏஆர் ரஹீம் பாய் பிரியாணிக்கு கொஞ்சம் கூட சளைச்சதில்லைன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் பிரியாணி டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க வந்து எங்கே வீக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கிரேவியில் தான் ரொம்பவே வீக் ஆகுறாங்க. ஸோ ஏஆர் ரஹீம் பாய் பிரியாணி 80 rupeesக்கு அந்த கிரேவி கொடுக்கும் போது அவங்களோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகுது. இவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்களும் கிட்டத்தட்ட 1/2 kg, அவங்க 80 rupees பண்ணுறாங்கன்னா இவங்க 100 rupees பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ஷாப் பெருசாக வச்சுருக்கிறாங்க. அந்த ஷாப்போட ஃபெசிலிட்டி அதை பொறுத்து ப்ரைஸ் டீடெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ மற்றபடி எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்த வரைக்கும் கிரேவியோடு சாப்பிடும்போது, ஏன்னா நம்ம கண்டிப்பாக வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட போகிறதில்ல, கண்டிப்பாக ரைத்தா கிரேவியெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹீம் பாய் அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ இவங்க இப்போ எல்லாமே வச்சு ஒரு சின்ன பைட்டு போயிடலாம். ஸோ சிக்கனு நல்லாவே வெந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிரியாணியில் மோஸ்ட்லி சிக்கன் ட்ரையாக தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா கிரேவியில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்காது. ஸோ எல்லாம் வச்சு ஒரு பீஸ் பைட்டு. சிக்கன் சொல்லப்போனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது மக்களே. ஸோ இந்த கடையில் சின்ன ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்ளமா இல்லை எப்போவுமே அவங்ககிட்ட இப்படி தான் இருக்குமான்னு எனக்கும் சொல்ல தெரில. பட் சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் விச் இஸ் குவைட் நார்மல் தான் நினைக்கிறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும்டா
பிரியாணியை பொறுத்தது சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ரொம்ப ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக தான்டா இருக்குது. நம்ம ஏர் ரஹீம் சாப்பிடுவோம் பார்த்தியா, ஏர் ரஹீமான் இல்லை, நம்ம இங்கே பிஸ்மிலாவில் வாங்கும்போது கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. ஆனால் இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. ஆனால் ரைஸோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு ரைஸில். ஸோ ரைஸ் மட்டுமே நல்லா தனியாக சூப்பராக சாப்பிட்லாம் ரைத்தா வச்சுட்டு. எனக்கு ரைஸோட அந்த கலரோட டிஃப்ரென்ஸும் ரொம்ப பிடிச்சது. மட்டனுக்கும் சிக்கனுக்குமே ஒரு நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ்லேயும் இருக்குது கண்டிப்பாக. என்னதான் பிரியாணியோட மேக்கிங்கிறது ஒரே மாதிரி மசாலாவாக இருந்தாலும் அந்த மட்டன் அண்ட் சிக்கன் போடும்போது அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் இவங்க ரெண்டு இதுலேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. மட்டன்லேயும் நல்ல ஒரு சட்டிலான மட்டன் ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குது. சிக்கன்லேயும் அதேமாதிரி சிக்கன் ரெகுலராக சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கனோட ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, ஸோ எனக்கு இவங்ககிட்ட அத்தா பிரியாணியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிரேவி. எனக்கு தெரிஞ்ச இந்த கிரேவி தான் ரொம்ப மேட்ரு. ஏன்னா வீட்லேயும் சாப்பிட்டு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கிரேவியில் கொஞ்சம் சொதப்பல் இருக்குது இவங்ககிட்ட கண்டிப்பாக. பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பிரியாணி டாப் நாச்சு தான் கண்டிப்பாக. நிறையா ரீல்ஸில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது பிரியாணியும். நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி அடுத்த ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ்என் பிரியாணி சொல்லுவாங்க. திருப்பூர்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஏஎக்ஸ்என் பிரியாணி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஸோ பெரிய பைட்டாக போயிட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி நான் வந்து வீடியோ ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த இதோட பாயிண்ட் ஸ்கோர் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபைனல் பைட் மக்களே, சியர்ஸ். ஆக்சுவலி இந்த பீஸ் வந்து இந்த பீஸ் நல்லாயிருக்கு. ஸோ அப்போ இந்த பீஸில் தான் பிரச்சனை. இந்த பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பீஸு. ஸோ அதுதான். ஸோ இவங்ககிட்ட இருக்க சிக்கன் பிரியாணியில் இருக்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா பீசஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது 100 rupeesக்கு. அதுக்கப்புறம் சில பீசஸ் ஹார்டாக இருக்குது, சில பீசஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேபி அது அந்த மேலே கீழே இருக்கிறதுல அந்த வெந்ததில் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது அடியில் வந்திருக்கும், அது மேலே வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எந்த பீசஸ் கிடைக்குதுன்னு ஆண்டவங்கையில் தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன், கட் பண்ணிடுறேன். ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம பிரியாணி ரிவ்யூவோட செகண்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா அத்தா பிரியாணிலேருந்து ட்ரை பண்ணியிருந்தோம் செகண்டு கடையாக திருப்பூரில். ஸோ இந்த கடை வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஆர் ரஹீம் பாய் தான் எனக்கான பெஞ்ச் மார்க்கு பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அவங்ககிட்ட ஃப்ளேவர், இந்த டேஸ்ட்டு, ப்ரைஸுக்கும். ஸோ ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா இவங்க ஓகே தான். சிக்கன் பிரியாணி 100 rupees, நம்ம அங்கே வந்து 80 rupeesனு வாங்கினோம். 20 rupees பெருசாக விட ரைஸோட ஃப்ளேவரும் நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது கண்டிப்பாக நான் வந்து 7.5 star கொடுப்பேன் சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். மட்டன் பிரியாணி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா சட்டில் ஃப்ளேவர், மட்டன் ஃப்ளேவர் நல்லா இருந்தது. பீசஸும் நல்லா சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பீசஸ் வெந்திருந்த விதமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நான் ஒரு 8 மார்க் கொடுப்பேன். ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏஆர் ரஹீம் பாய் ட்ரை பண்ணது வந்து பீஃப் பிரியாணி. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது கண்டிப்பாக. மற்றபடி மட்டன் பிரியாணி இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை ஃபஸ்ட் டைம் திருப்பூரில் நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன ஃப்ளேவரில் இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்துடலாம், என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் டைம் நான் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுக்கு 8 marks நான் கண்டிப்பாக 8 out of 10 கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ எப்படி வரப்போகுது அப்படின்னா ஏஎக்ஸ்என் பிரியாணி தான். ஸோ திருப்பூர் பிரியாணின்னு எடுத்தோம்னாலே கண்டிப்பாக இந்த ஏஎக்ஸ்என் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். நீங்கள் திருப்பூர் பிரியாணி ரிவ்யூஸ் அல்லது திருப்பூர் பிரியாணி பெஸ்ட் பிரியாணின்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த ஏஎக்ஸ்என் கடை எல்லாருமே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடையிலேருந்து தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம் guys. Until then, bye.